நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 10 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலமைச்சருடைய பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-27 நிதியாண்டுக்கு புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் 50,000, 2 அல்லது 3 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா 25,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இலவச ஆதார் புதுப்பித்தலின் கால அவகாசத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. வரக்கூடிய ஜூன் 14ஆம் தேதியுடன் கால அவகாசம் முடிவடையும் நிலையில் 2027 ஜூன் 14ஆம் தேதி வரை அது நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் நியாயமான முறையில் தட்டுப்பாடின்றி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அன்பு கரங்கள் திட்ட பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் 2,000 ரூபாய் செலுத்த சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 20ஆம் தேதி பகல் 12 மணிக்கு வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் அறிவித்துள்ளார். கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டும் ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் உள்ள 383 மற்றும் இதர நகரங்களில் உள்ள 237 உணவகங்கள் என மொத்தமாக 620 அம்மா உணவகங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கை விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தஞ்சை உள்ளிட்ட டெல்டா பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். டாஸ்மார்க், எலைட் டாஸ்மார்க் கடைகள் இரவு 10 மணிக்குள் மூடப்படுவதை உறுதி செய்ய போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. FL2 மற்றும் FL3 கடைகள் அனுமதிக்கப்பட்ட நேரங்களில் மட்டுமே மது விற்பனை செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட் உரையில் இடம்பெற உள்ளது. மொத்தமாக 2.22 கோடி அரிசி ரேசன் அட்டைகளில் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் அரசு ஊழியர்களுடைய குடும்பத்தினர் தவிர மற்றவர்கள் அனைவருக்குமே இந்த தொகையை வழங்க முதலமைச்சர் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் மின்சார ஆட்டோ வாங்க 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கும் திட்டம் நடப்பாண்டிற்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.